எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய ரூட்ஸ் வேர்கள்ன்ற புத்தகத்தை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 3 மழைக்காலங்கள் கடந்து விட்டன. உழவடை பணிகள் எதுவும் இல்லாத ஓய்வு காலம். கடந்த அறுவடையில் பெற்ற தானிய வகைகளும் உலர வைத்து சேமிப்பு கிடங்குகளில் பாதுகாக்கப்பட்ட உணவு பண்டங்களும் தீர்ந்துவிட்டன. ஆடவர் வேட்டைக்கு சென்றனர். ஆனால் சிறு வகை மானினங்களும் புதரில் வாழும் சிறு பறவைகளும் மட்டுமே கிடைத்தன. சுட்டெரித்த அந்த கோடை காலத்தில் இயற்கையாகவே வெப்பம் மிகுந்த அந்த நாட்டின் நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டு போயின. சேரும் சகதியுமாக காட்சியளித்தன. பெரிய வகை விலங்கினங்கள் காட்டின் உட்பகுதிக்குள் சென்றுவிட்டன. புதிய உழவடை பணிகளை தொடங்குவதற்கு ஜூப்பியூர் மக்கள் தமது உடல் வலிமையை திரட்டி கொள்ள வேண்டிய தருணம். ஏற்கனவே மனைவிமார்கள் அரிசியாலோ சோளம் போன்ற தானியத்தாலோ ஆக்கப்பட்ட சோற்றுடன் மூங்கில் விதைகள் கீரை வகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட உப்பு சப்பட்டு சாற்றுடன் சாப்பாடு பரிமாற தொடங்கிவிட்டனர். பட்டினி காலம் ரொம்ப சீக்கிரமாகவே தலை தூக்கிவிட்டது. கிராமத்தை பட்டினியிலிருந்து காப்பாற்றுமாறு அல்லாவை தொழுகின்ற அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேறுவதற்காக முன்பை காட்டிலும் கூடுதலாக 5 ஆடுகளும் 2 காளைகளும் பலி கொடுத்தாகிவிட்டது. ஒரு வழியாக அந்த வறண்ட வானத்தில் மேகங்கள் திரண்டன. மெல்லிய காற்று விரைவாக வீசத் தொடங்கியது. திடீரென மழை பொழிந்தது. ஓரளவு சுமாரான மழை. உழவர்கள் உழுது பார் பிடித்து விதை நடுவதற்கு நிலங்களை பக்குவப்படுத்தினர். பெரும் மழைக்காலம் தொடங்குவதற்குள் விதையிட வேண்டும். அடுத்த சில காலை பொழுதுகளில் காலை உணவுக்கு பிறகு படிசல்களில் நதியை கடந்து நெல் வயல்களுக்கு செல்வதற்கு பதிலாக வளரப்போகின்ற பயிர்களின் பச்சை நிறத்தின் சின்னமாக நீண்டு அகன்ற பெரிய பெரிய பசுமையான இலைகளை வளமையாக காட்டும் மரபுரியாக அணிந்து கொண்டு உழவர்களின் மனைவிமார்கள் பண்படுத்தப்பட்டிருந்த புன்சை நிலங்களை நோக்கி நடந்தனர். அவர்களுடைய தலையில் தாங்கியிருந்த மண் குடுவைகளில் இருந்த சிறு தானியங்கள், வேர்க்கடலை, இன்ன பிற விதைகள் வலுவாக வேர் பிடித்து வளர வேண்டி தொழுது எழுப்பிய குளவை ஒளியும் பாட்டொலி ஏற்ற இறக்கத்துடன் சுதிலயத்தோடு அவர்கள் கண்களுக்கு தென்படும் முன்பாகவே காதுகளை இனிமையாக எட்டின. வெறும் கால்களுடன் அடிமேல் அடி வைத்து பாடிக்கொண்டே ஒவ்வொரு உழவருடைய நிலத்தையும் 3 முறை சுற்றி வந்தனர். அதன் பின்னர் பிரிந்து சென்று அவரவர் கணவன்மாருடைய நிலத்தில் அவரவருக்கு பின்னால் நின்றனர். அவர் சால் பிடித்து நீண்ட கரையின் ஓரத்தில் தனது வலது கால் பாதத்தின் பெருவிரலை அழுத்தி ஊன்றி குழி ஏற்படுத்த அவருக்கு பின்னால் ஒவ்வொரு குழியிலும் விதையை ஊன்றி தனது வலது கால் பெருவிரலை கொண்டு மண்ணால் மூடியவாறு தொடர்ந்தனர். ஆடவரை காட்டிலும் பெண்டிரை கூடுதலாக உழைத்தனர். தமது கணவன்மார்களுக்கு அவர்களுக்குடைய நிலங்களில் உதவியது மட்டுமின்றி நெல் வயல்களிலும் பாடுபட்டனர். தமது குடிசைகளின் பின்புறம் காய்கறி தோட்டங்களையும் பராமரித்தனர். பிண்டா, வெங்காயம், வள்ளிக்கிழங்கு, சுரை, பீர்க்கை, பாகற்காய் போன்றவற்றின் விதைகளை நடவு செய்து கொண்டிருந்த வேளையில் குண்டா கிராமத்து மூதாட்டியர் கண்காணிப்பில் ஆடிக்கொண்டிருந்தான். 5 மழைக்காலங்களுக்கும் குறைவான வயது கொண்ட கிராமத்து குழந்தைகள் அனைவரும் கண்காணிக்கும் பணியை ஜூப்பியூர் கிராம மூதாட்டிகள் ஏற்றனர். பையன்களும் பெண்களும் குட்டி விலங்குகளைப் போல அம்மனமாக சுற்றித் திரிந்தனர். அவர்களுள் சிலர் தமது முதல் வார்த்தைகளை மழலையாக உதிர்க்க தொடங்கியிருந்தனர். அனைவருமே குண்டாவைப் போல வேகமாக வளர்ந்தனர். சிரித்து கொண்டும் கூச்சலிட்டபடியும் ஒருவரை ஒருவர் துரத்தி ஆலமர நிலையில் அதன் பெரிய பெரிய அடிமரங்களுக்கு பின்னால் ஒளிந்தும் கண்ணாமூச்சி போன்ற விளையாட்டுகளில் திளைத்தனர். ஆனால் அனைத்து குழந்தைகளும் குண்டாவை போன்ற மிகச் சிறுசுகள் உட்பட பாட்டி ஒருவர் கதை சொல்வதாக தெரிவித்துவிட்டால் கப் சிப் என்று அமைதியாக அமர்ந்தனர். கதை சொல்லி பாட்டி ஏதோ நேரில் நடந்ததைப் போல கைகளை ஆட்டியும் முக பாவனங்களுடனும் நீட்டி முழக்கும்போது பல வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாவிட்டாலும் குண்டா வைத்த கண் வாங்காமல் பாட்டியே பார்த்து கொண்டிருந்தான். குண்டா குட்டி பயலாக இருந்த போதிலும் தனது பாட்டியின் குடிசைக்கு சென்ற போதெல்லாம் அவனுக்கு மட்டும் தனியாக அவள் சொன்ன கதைகளை ஏராளமாக கேட்டிருந்தான். ஆனால் தனது வயதை ஒத்த விளையாட்டு தோழர்களுடன் கதை கேட்டபோது பாட்டிமார் எல்லோரையும் காட்டிலும் ரொம்ப பாசமான, புரிந்து கொள்ள முடியாத வித்தியாசமான பாட்டியான நியோபோட்டா தான் நல்ல கதை சொல்லி என்று குண்டாவுக்கு பட்டது. சொட்டை தலை, ஆழமான சுருக்கங்கள், கரிச்சட்டி போன்ற கருப்பு நிறம், பல் இடுக்குகளில் சிக்கியிருந்த புகையிலை துணுக்குகள், நெடுங்காலமாக பாக்குமென்று கரையேறி போன எஞ்சியிருந்த 1-2 பற்கள், இத்தனை அம்சங்களுடன் பாட்டி தன்னுடைய குட்டையான இருக்கையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். கதை சொல்லும் அவளுடைய நடிப்பு பயமுறுத்திய போதிலும்
தன்னுடைய சொந்த பேர பிள்ளைகளாக தம் மீது பாசத்தை பொழிகிறாள் என்பதை குழந்தைகள் அறிவர். அவளும் அவர்களை தனது பேரன் பேத்திகள் என்றுதான் சொன்னாள். குழந்தைகள் புடைசூழ உருமுவது போல் சொன்னால், இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க. ஒருமித்த குரலில் குழந்தைகளின் நச்சரிப்பு. மண்டிங்கா, கதை சொல்லிகள் அனைவரையும் போலவே ஒரு காலத்தில் ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தா என்று அவளும் அதே பாணியில் தான் பொதுவாக தொடங்கினாள். ஆனால் அன்று அவள் சொன்ன கதையில் அவர்களுடைய வயதை ஒத்த சிறுவன் ஒருவன் ஒரு நாள் நதிக்கரைக்கு சென்றான். அங்கே ஒரு முதலை வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதை பார்த்தான். அந்த முதலை கதறியது, யாராவது காப்பாற்றுங்கள். சிறுவனும் கத்தினான், நீ என்னை கொன்று விடுவாய். மாட்டேன், அருகில் வா. முதலை உறுதியளித்தது. சிறுவன் முதலை அருகில் சென்றான். திடீரென தனது வாயை வெளியே நீட்டி தனது நீண்ட பற்களால் சிறுவனை கவ்விக்கொண்டது. நல்லது செய்து எனக்கு தீமை செய்கிறாயே, இது முறையா? பையன் அலறினான். முதலை தனது வாயின் ஓரத்திலிருந்து கூறியது, ஆமாம், அப்படித்தான் உலகமே இருக்கிறது. பையன் அதனை நம்பவில்லை. ஆகவே அவர்களை கடந்து செல்லக்கூடிய முதல் 3 நபர்களிடமிருந்து அதற்கான சாட்சியம் பெறும் வரை பையனை விழுங்குவதில்லை என முதலை ஒப்புக்கொண்டது. முதலில் ஒரு கிழட்டு கழுதை அவ்வழியாக சென்றது. பையன் அதனிடமிருந்து கருத்து கேட்டபோது கழுதை கூறியது, இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் இனிமேல் பாடுபட முடியாது. என்னுடைய எஜமான் சிறுத்தைக்கு இரையாகி போகட்டும் என்று என்னை துரத்தி விட்டான். பார்த்தாயா என்றது முதலை. அடுத்ததாக ஒரு கிழக்குதிரை கண்ணில் பட்டது. அதுவும் அதே கருத்தினை தெரிவித்தது. முதலை மீண்டும் பார்த்தாயா என்று குதூகலித்தது. அதன் பின்னர் அந்த பக்கமாக ஒரு கொழுத்த முயல் சென்றது. அதனிடம் கேட்டபோது நடந்தவற்றை முதலில் இருந்து நேரில் காணாமல் என்னால் கருத்து கூற முடியாது என்றது. கருவியபடி அதனிடம் விவரிப்பதற்காக முதலை வாயை அகல திரிந்தது. வெளியே குதித்த சிறுவன் பாதுகாப்பாக நதிக்கரையை அடைந்தான். முயல் பையனை பார்த்து கேட்டது, உனக்கு முதலை கறி பிடிக்குமா? ஆம் என்றான். உன்னுடைய பெற்றோர்களுக்கு? அவன் மீண்டும் ஆம் என்றான். பிறகென்ன, இங்கேதான் ஒரு முதலை சட்டியில் போட்டு வறுப்பதற்கு தயாராக இருக்கிறதே. பையன் பின்னங்கால் பிடரியில் பட ஓடினான். கிராமத்து ஆட்களை அழைத்து கொண்டு திரும்பினான். அவர்கள் முதலையை கொள்வதற்கு உதவினர். அவர்களுடன் ஒரு வேட்டை நாயும் வந்திருந்தது. அது முயலை துரத்தி பிடித்து கொன்றுவிட்டது. நியோபோட்டா கிழவி இப்போது அழுத்தமாக கூறினாள், முதலை சொன்னது சரியாகத்தான் இருந்தது. நன்மை செய்தவருக்கு கைமாறாக தீமை செய்வதுதான் உலகின் நடைமுறையாக இருந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு கதையாக கூறினேன். குழந்தைகள் நன்றியுணர்வுடன் கூறினர், கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லா இருக்கணும் பாட்டி. பிறகு பிற பாட்டிகள் அப்பொழுதுதான் வறுக்கப்பட்ட சிறு சிறு பூச்சிகளை கிண்ணங்களில் ஏந்தியபடி குழந்தைகளுக்கு பரிமாறினர். ஆண்டின் பிற நாட்களில் இதுபோன்ற உணவு பண்டங்கள் குழந்தைகளுக்கு கொறிப்பதற்கான தின்பண்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவை. ஆனால் பெரும் மழையை எதிர்பார்த்திருந்த, பசியுடன் கழிக்க வேண்டிய காலம் தொடங்கிவிட்ட அந்த பருவத்தில் வறுக்கப்பட்ட பூச்சிகள் மதிய உணவாக பரிமாறப்பட்டன. ஏனெனில் குடிசையின் அடுக்கு பானைகளில் ஒரு சில கைப்பிடி அளவு அரிசியும் தானியமும் தானே எஞ்சியுள்ளன. தற்பொழுது நாள்தோறும் காலை பொழுதுகளில் விட்டு விட்டு மழை பொழிய தொடங்கியது. வானம் வெறிச்சோடிய வேளைகளில் குண்டா தன்னுடைய தோழர்களுடன் வெளியே விளையாட ஓடினான். எப்பொழுதுமே மிக அருகில் இருந்ததைப் போல காட்சியளித்தபடி பூமியை தொட்டுக்கொண்டு அடிவானத்தில் வளையமிட்டிருந்த வானவில்லை பார்த்து எனக்கு எனக்கு என்று குழந்தைகள் கத்தினர். மழை பொழிய தொடங்கிய உடனே கூடவே கொசு பட்டாளங்களும் வண்டுகளும் படையெடுக்க தொடங்கிவிட்டன. அவை கடித்ததால் வலியை பொறுக்க முடியாமல் பிள்ளைகள் மீண்டும் குடிசைகளுக்குள் புகுந்து கொண்டனர். பிறகு திடீரென்று ஓர் இரவில் பெரும் மழை கொட்டத் தொடங்கியது. குளிர்ந்த குடிசைகளுக்குள் முடங்கியபடி ஓலை கூரைகளை நீர்த்தாரைகள் இடைவிடாது தாக்கியதை கவனித்துக் கொண்டிருந்தனர். மின்னல் வெட்டிய ஒளி பிளம்புகளால் இடுக்கிய கண்களுடன் அச்சுறுத்திய இடியோசையும் கேட்டபோது குழந்தைகளை அரவணைத்து கட்டி கொண்டனர். மேக கூட்டங்களின் ஆர்ப்பரிப்புகளுக்கு இடையே நரிகள் ஊளையிடுவதும் ஓநாய்களின் கூக்குரலும் சொறித்தவளைகளின் பேரிரைச்சலும் காதுகளை துளைத்தன. அடுத்த இரவும் மழை பொழிந்தது. அதற்கு அடுத்த இரவு, மேலும் அடுத்த இரவு என தொடர்ந்து இரவு நிலங்களில் மட்டும் மழை பிடித்து கொண்டது. ஆற்று பகுதியை ஒட்டிய தாழ் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. வயல்வெளிகளில் நீர் நிரம்பி ததும்பியது. கிராம தெருக்கள் சகதி காடாக காட்சியளித்தன. அப்படி இருந்தும் நாள்தோறும் காலை உணவுக்கு முன்னர் கிராமத்து ஆடவரெல்லாம் தெரு சகதிகளில் நடந்து சென்று மசூதியில் தொழுதனர். மேலும் கூடுதல் மழை வேண்டி அல்லாவை இறைஞ்சினர். மழை பொழிவு குறைந்துவிட்டால் அடுத்து வரும் கடும் வெப்ப காலத்தில் பயிர் பச்சைகள் எல்லாம் வாடி வதங்கி போய்விடுவன. மழலையருக்கான வகுப்பு நடத்தப்பட்ட
சொதப்பான குடிசைக்குள்ளே மங்கிய ஒளியில் தரையில் குழி தோண்டி ஏற்படுத்தப்பட்ட கனப்பு அடுப்பிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தின் சூட்டில் நியோபோட்டோ பாட்டி குண்டாவிற்கும் பிற குழந்தைகளுக்கும் போதிய பெரும் மழை பொழியாததொரு காலத்தை நினைவு கூர்ந்து அப்போது மக்கள் பட்ட அவதியை விவரித்து கொண்டிருந்தாள். மக்களுடைய அல்லல் எந்த விதத்தில் இருந்த போதிலும் தனது வாழ்நாளில் அவர்கள் எதிர்கொண்ட கடுமையான காலத்தை நியோபோட்டா மறக்காமல் நினைவில் வைத்திருந்தாள். 2 நாள் கனத்த மழைக்கு பின்னர் வெயில் காலம் வந்துவிட்டதென்று அவள் குழந்தைகளுக்கு கதையை விவரிக்கத் தொடங்கினாள். மக்கள் கடுமையான பக்தியுடன் அல்லாவை தொழுத போதிலும், பாரம்பரிய மலை நடனத்தை ஆவேசமாக ஆடிய போதிலும், நாள்தோறும் 2 வெள்ளாடுகளையும் ஒரு காளையையும் பலியிட்ட போதிலும் நிலத்தில் வளர்ந்த அனைத்தும் கருகி மடிந்தன. வனத்தின் நீர்நிலைகள் கூட வறண்டு போகின. முதலில் வனப்பறவைகளும் பின்னர் வன விலங்குகளும் நாவறட்சியால் கிராம கிணறுகளில் தென்பட்டன. பளிங்கு போல் தெளிந்திருந்த வானத்தில் இரவு வேளைகளில் ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் பேரொளியை உமிழ்ந்தன. ஊதர் காற்று வீசியது. மக்களுள் பெரும்பாலானோர் நோய்வாய்ப்பட்டனர். ஜூப்பியோர் கிராமத்தை கெட்ட ஆவிகள் பிடித்து ஆட்டின. உடல் நலத்துடன் இருந்தவர்கள் தொழுகையையும் மலை நடனத்தையும் தொடர்ந்தனர். கடைசியாக இருந்த வெள்ளாட்டையும் காளையையும் பலி கொடுத்தாகிவிட்டது. அல்லாஹ் ஜூப்பியோர் கிராம மக்களுடைய தொழுகையை ஏற்க மறுத்துவிட்டாரோ என்கிற அச்சம் பீடித்து கொண்டது. வயசாளிகளும் வலுவிழந்தோரும் நோயாளிகளும் மடியத் தொடங்கினர். ஏனையோர் கிராமத்தை விட்டு வெளியேறி வேறொரு கிராமத்திற்கு சென்று உணவு பண்டங்கள் வைத்திருப்போரிடம் தம்மை அடிமைகளாக ஏற்றுக்கொண்டு தமது தொப்பையை காயவிடாமல் காப்பதற்கு ஏதேனும் கொடுக்கும்படி மன்றாடினர். வேறெங்கும் செல்வதற்கு கதியற்றோர் சாரமற்று குடிசைகளுக்குள் முடங்கி கிடந்தனர். அப்போது அல்லாஹ் மனம் இறங்கி கைரபா குண்டா கிண்டே எனும் இயற்கை கடந்த அருளாற்றல் பெற்ற மனிதரை அந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார். மக்களுடைய அவல நிலையை கண்ட அவர் முழந்தாளிட்டு அல்லாவை தொழத் தொடங்கினார். ஊன் உறக்கமின்றி சில மிடறு தண்ணீரை மட்டும் அருந்தியபடி அடுத்த 5 நாட்கள் தொடர்ந்து தொழுதார். 5வது நாள் மாலையில் கனத்த மழை கொட்டியது. வெள்ளம் பெருக்கெடுத்தது. ஜூப்பியோர் மக்கள் காப்பாற்றப்பட்டனர். நியோபோட்டா பாட்டி கதை சொல்லி முடித்தவுடன் பிற குழந்தைகள் குண்டாவை புதுவிதமானதொரு மரியாதையுடன் பார்த்தனர். தனது பாட்டி ஆயிஷாவின் கணவரான தனது பாட்டனாரின் பெயரை அவன் பெற்றிருந்தான். ஏற்கனவே பிற குழந்தைகளுடைய பெற்றோர் தனது பாட்டியுடன் மதிப்புடன் நடந்து கொண்டதை அவன் கவனித்திருந்தான். நியோபோட்டா பாட்டியைப் போலவே தனது பாட்டியும் கிராமத்தில் மிகவும் மதிப்பிற்குரியவள் என்பதை உணர்ந்து கொண்டான். இரவுதோறும் கனத்த மழை கொட்டு கொட்டென்று கொட்டியது. மழை ஒருவாறு ஓயத் தொடங்கியவுடன் பெரியவர்கள் கணுக்கால் வரையிலும் சில இடங்களில் முழங்கால் வரையிலும் சேற்றில் நடந்தும் பரிசல்களை செலுத்தியும் வயல்களுக்கு சென்று திரும்பியதை குண்டாவும் பிற குழந்தைகளும் கவனித்தனர். நதியின் கிளை வாய்க்காலில் நீர்மட்டம் உயர்ந்ததால் நெல் வயல்களெல்லாம் மூழ்கி போனதை பிண்டா ஒமோரோவிடம் கூறியதை குண்டா கேட்டான். குளிரிலும் பசியிலும் வாடிய போதிலும் குழந்தைகளின் தந்தைமார் நாள்தோறும் அல்லாவுக்கு வெள்ளாடுகளையும் காளைகளையும் பலியிட்டனர். ஒழுகிய குடிசைகளின் கூரைகளை ஓலைகளை வைத்து தைத்து பழுது நீக்கினர். மண் சுவர்களை கெட்டிப்படுத்தினர். குறைந்து கொண்டிருந்த சிறு தானியங்களும் அரிசியும் அடுத்த அறுவடை காலம் வரை நீடிக்க வேண்டும் என்று தொழுதனர். குண்டாவும் அவனுடைய தோழர்களும் இன்னமும் சிறு பிள்ளைகளாக இருந்ததால் தொப்பையில் எரிந்த பசித்தியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமது ஆட்டங்களிலேயே கவனம் செலுத்தினர். சகதியில் கட்டிப்பிடித்து மல்லாடினர். ஆடை இல்லாத தமது புட்டங்கள் உயரமான சகதி பகுதிகளில் சறுக்கி கொண்டு இறங்கி வர குதூகலமடைந்தனர். இருப்பினும் சூரியனை கண்டு நாட்கள் பல ஆகிப்போன ஏக்கத்தால் சாம்பல் நிறமானத்தை அண்ணாந்து பார்த்து கைகளை அசைத்தபடி தொழுதனர். சூரியனை வெளிச்சம் கொடு, உனக்கு ஒரு ஆட்டை பலியிடுகிறோம். அவர்களுடைய பெற்றோர் செய்ததை பார்த்திருக்கிறார்கள் அல்லவா? உயிரூட்டிய மழையால் பயிர் பச்சைகள் எல்லாம் பசுமையாகவும் செழிப்பாகவும் அசைந்தாடின. பறவைகளின் இன்னிசை காற்றை நிறைத்தது. மரங்களும் செடி கொடிகளும் பூத்து குலுங்கிய மலர்களிலிருந்து நறுமணத்தை பரப்பின. ஒவ்வொரு காலை பொழுதிலும் செம்பழுப்பு மண் கால்களில் மிதிப்பட்டு சிவப்பு கம்பளம் விரித்திருந்தது. முந்தைய இரவு மலையில் குளித்து மெருகேறிய கரும்பச்சை இலைகளும் பூக்களின் ஒளி மிகுந்த இதழ்களும் கண்களுக்கு விருந்தளித்தன. இயற்கை செல்வ செழிப்பால் பூரித்திருந்த போதிலும் அவற்றுள் எதுவுமே மக்கள் உண்பதற்கேற்ற பக்குவத்தை இன்னமும் பெறாததால் அவர்கள் மத்தியில் பசி நோய் பரவி கொண்டிருந்தது. காய்த்து கனத்து தொங்கிய காய்கள் எவையும் உட்கொள்ள ஏற்றவையாக இல்லாததால் பசி வெறியுடன் பார்த்து சப்பு கொட்டி கொண்டனர். ஏனெனில் துணிந்து உண்டவர்கள் வாந்தி எடுத்து நோய்வாய்ப்பட்டனர். பாட்டி ஆயிஷா தனது பேரனை பார்த்த போதெல்லாம் நாக்கால் ஒலி எழுப்பியபடி எலும்பும் தோளுமாய் இருக்கானே என்று ஆதங்கப்பட்டாள். ஆனால்
உண்மையில் பாட்டி பேரனை காட்டிலும் மோசமான நிலையில் இருந்தாள். ஜூப்பியூரில் இருந்த தானிய கிடங்குகள் அனைத்தும் தற்பொழுது காலியாகிவிட்டன. வெட்டி தின்றவையும் பலியிடப்பட்டவையும் போக எஞ்சியிருந்த ஆடு மாடுகள் கோழிகள் அடுத்த ஆண்டிற்கான குட்டிகளையும் கன்றுகளையும் குஞ்சுகளையும் பெறுவதற்காகவே விட்டு வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே சூரிய உதயத்திலிருந்து பொழுது சாயும் வரை கிராமத்தை சுற்றிலும் தேடி அலைந்து பிடித்த எலிகளையும் கிழங்குகளையும் கீரை வகைகளையும் சமைத்து பசியாற்றி கொண்டனர். ஆண்டின் பிற பருவங்களில் சென்றதைப் போல ஆடவர் வேட்டைக்கு சென்றனர். காட்டு விலங்குகளை வேட்டையாடி பெற்ற போதிலும் அவற்றை கிராமத்திற்கு இழுத்து வருவதற்கான உடல் வலு குன்றியிருந்தனர். பழங்குடியினருடைய குல மரபு வழக்கங்கள் மந்திகளையும் வாலில்லா பெரிய வகை குரங்குகளையும் வேட்டையாடுவதற்கு தடை விதித்திருந்தன. ஏராளமாக கிடைத்த பறவை முட்டைகளை கூட அவர்கள் தொடுவதில்லை. மாண்டிங்கர்கள் பச்சை தவளைகள் நஞ்சுத்தன்மை கொண்டவை என்று கருதினர். சமய பற்றுமிக்க இஸ்லாமியர் என்பதால் தமது கிராமம் வரை மந்தைகளாக உலா வந்த காட்டு பன்றிகளையும் தொட்டதில்லை. நெடுங்காலமாகவே கிராமத்தின் இலவ மர உச்சி கிளைகளில்தான் கூடு கட்டி கொக்கு குடும்பங்கள் வாழ்ந்தன. புதிதாக பொறிக்கப்பட்ட கொக்கு குஞ்சுகளுக்கு தாய் குஞ்சுகள் நதிக்கரை வரை சிறகடித்து சென்று மீன்களை கவிக்கொண்டு திரும்பி ஊட்டுவதுண்டு. அதை கவனித்துக் கொண்டிருந்த கிராமத்து பாட்டிகளும் குழந்தைகளும் மரத்தடியில் கூடி கொம்புகளையும் கற்களையும் மேற்நோக்கி எறிந்தனர். பதட்டமடைந்த தாய் பறவைகளும் குஞ்சுகளும் மீன்களை நழுவ விடுவதுண்டு. மரத்தின் அடர்ந்த கிளைகளுக்கும் இலைகளுக்கும் ஊடாக இறங்கி சென்று கீழே விழுந்த மீனை அவர்கள் அடித்து பிடித்து பற்றி விடுவர். திறமைசாலி வீட்டில் அன்றைக்கு மீன் விருந்து. சில சமயங்களில் எரிந்த தடியாலோ கல்லாலோ அடிபட்டு குஞ்சு பறவையோ தாயோ விழுந்துவிட்டால் முண்டி எடுத்து எடுத்தவர் வீட்டில் கொக்குச்சாறு. ஆனால் அத்தகைய விருந்துகள் அரிதானவை. நாள்தோறும் பொழுது சாய்ந்து இருட்டிய பிறகு வீடு சேர்ந்த குடும்பத்தினர் அனைவரும் தாம் கொண்டு சென்ற எலியையோ பெரிய வகை புழுக்களையோ திரட்டி அன்றிரவு மண்பானையில் சாராக்கி உண்டனர். அத்தகைய உணவு அவர்களுடைய பசியை போக்கிக் கொள்ள உதவியதே தவிர உடலுக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கவில்லை. அதனால்தான் ஜூப்பியூர் கிராமத்தில் இறந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. தற்பொழுது கிராமம் எங்கும் அவ்வப்போது பெண்களின் அழுகுரல் உச்சஸ்தாயில் கேட்டது. அதன் பொருளை புரிந்து கொள்ள இயலாத சிசுக்களும் மழலையருமே கொடுத்து வைத்தவர்கள். குண்டா கூட அழுகுரல் எழுப்பிய பெண்ணுக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர்கள் அப்பொழுதுதான் இறந்து போயினர் என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்து விட்டான். மாலை பொழுதுகளில் காலையில் களை வெட்டுவதற்காக வயலுக்கு சென்ற ஒருவரை மாட்டுத்தோளில் போட்டு தூக்கி கொண்டு கிராமத்திற்கு திரும்புவது வழக்கமாகி போனது. அந்த ஆளோ அசைவற்று கிடந்தான். நோயால் சில பெரியவர்களுடைய கால்கள் வீங்கிக் கொண்டே இருந்தன. இன்னும் சிலர் காய்ச்சலால் அளவுக்கு அதிகமாக வியர்த்து கொட்டி உடல் செல்லிட்டு நடுங்கினர். குழந்தைகள் அனைவருக்கும் கைகளிலும் கால்களிலும் சில பகுதிகளில் முதலில் வீங்க தொடங்கின. வேகமாக பருத்து வேதனையால் துடிக்க செய்தன. பின்னர் வீங்கி பருத்த பகுதி வெடித்து செம்பழுப்பான திரவம் வடிய தொடங்கியது. அதுவே மஞ்சள் நிறம் கொண்ட சீலாக உருவெடுத்து துர்நாற்றம் வீசியது. ஈக்கள் மொய்த்தன. காலில் சிலந்தி வெடித்து சீல் பிடித்திருந்ததால் குண்டா ஓட முயன்ற போது தடுமாறி கீழே விழுந்து விட்டான். பள்ளத்த அடியுடன் விழுந்தவனை அவனுடைய தோழர்கள் தூக்கிவிட்டனர். அதிர்ச்சியால் உறைந்து போனவன் பின் கத்தினான். நெற்றியிலிருந்து இரத்தம் வழிந்தது. வயலில் இருந்த பிண்டாவும் ஒமோரோவும் ஓடி சென்று அவனை தூக்கி கொண்டு பாட்டி ஆயிஷாவின் குடிசைக்கு விரைந்தனர். அவள் சில நாட்களாகவே குழந்தைகளை பராமரிக்கும் குடிசையில் தட்டுப்படவில்லை. அவள் ரொம்பவே மெலிந்து விட்டாள். அவளுடைய கருத்த முகம் கன்னங்கள் இடுங்கி தொங்கியது. தன்னுடைய மூங்கில் கீற்று படுக்கையில் மாட்டுத்தோலை மூடி முடங்கியிருந்தாள். உடலெங்கும் வியர்த்து கொட்டியது. குண்டாவை கண்டவுடன் துள்ளி எழுந்து நெற்றியில் வழிந்த இரத்தத்தை துடைத்தாள். அவனை இறுக்கி அணைத்தபடி குழுமியிருந்த பிற குழந்தைகளை ஓடி சென்று சில கட்டெரும்புகளை பிடித்து வருமாறு பணித்தாள். கட்டெரும்புகளுடன் சிறுவர்கள் திரும்பினர். நெற்றியில் காயத்தால் பிளவுண்ட பகுதியை ஒன்று சேர்த்து இறுக்கியபடி கட்டெரும்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக பிளந்திருந்த தோல் பகுதியை இணைக்கும் வகையில் கடிக்கவிட்டாள். அதனுடைய கொடுக்கை செலுத்தி இருபுறத்தோலும் இணையுமாறு கவ்விக்கொண்டவுடன் அதன் உடற்பகுதியை துண்டித்து விட்டாள். அவ்வாறாக பிளவுண்ட காயத்திற்கு தையல் போட்டாள். பிற குழந்தைகளை அனுப்பிவிட்டு குண்டாவை தனது படுக்கையில் தனக்கு அருகிலேயே படுத்துக்கொள்ள சொன்னாள். சற்று நேரம் அமைதியாக இருந்த பாட்டி விட்ட பெருமூச்சியை படுத்திருந்த குண்டாவால் கேட்க முடிந்தது. பிறகு தனது படுக்கைக்கு அருகில் இருந்த அலமாரியில் அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களை காட்டினாள். மெல்லிய குரலில் மெதுவாக பேசியவள் அந்த புத்தகங்கள் அனைத்தும் அவனுடைய பாட்டனாருக்குரியவை என்று தொடங்கி அவரை பற்றிய பல செய்திகளை கூறினாள். அவருடைய தாயகமான மௌரேடேனியாவில் கைரபா குண்டா கிண்டே 35 வயது வரை ஆசான் ஒருவரிடம் ஆன்மீக பயிற்சி பெற்றார்.
அதன் பின்னர் ஆசான் அவருக்கு ஆசைகள் அருளி புனிதராக்கினார். பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி பழைய மாலி வரை சென்ற புனித மாந்தர்களின் குடும்ப மரபுகளை குண்டாவினுடைய பாட்டனார் குண்டா பின்பற்றினார். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.